வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ரொம்பவே டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வேக வைத்த உருளைக்கிழங்கு தேவையான அளவு, பிரெட் க்ரம்ஸ் தேவையான அளவு, பொடியாய் நறுக்கிய வெங்காயம், சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன், மொஸரல்லா சீஸ் தேவையான அளவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி தேவையான அளவு. இப்போ தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுப்போம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசித்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாயை லைட்டாக கிரைண்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டேபிள் ஸ்பூன். சில்லி ஃப்ளேக்ஸ் கடையிலே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வரமிளகாய் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாட் மசாலாவோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா அதை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கூட. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பிரெட் க்ரம்ஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன பாலாக நம்ம கையிலேயே உருட்டி இதை சீஸ் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவை சேர்த்துட்டு சிறிதளவு உப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு லைட்டாக திக்காக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மொஸரல்லா சீஸையும் எடுத்துக்கலாம். நடுவில் வச்சு நல்லா பால் மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போ நான் மொஸரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். நார்மல் சீஸ் வேணாலும் நீங்கள் இதே மாதிரியே செஞ்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்குகளில் நடுவில் சீஸ் வச்சு நல்லா பால் மாதிரி உருட்டி தனியாக நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சீஸ் நடுவில் வைக்கும்போது வெளியில் வந்துடாமல் மேலாப்பில் இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணி வைங்க. இல்லைனா நம்ம எண்ணெயில் பொரிக்கும்போது சீஸ் வெளியே வந்துடும். இப்போ எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பொட்டேட்டோ பால்ஸை கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவில் லைட்டாக உள்ளார் போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் மேலே தூவி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா பொட்டேட்டோ பால்ஸையும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பொட்டேட்டோ சீஸ் பால் ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸாக இருக்குங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டே நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சுருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் ஒவ்வொன்றா வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் லைட்டாக இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய பொட்டேட்டோ சீஸ் பால். ஒரு 20 மினிட்ஸ்லேயே நம்ம இந்த பொட்டேட்டோ சீஸ் பாலை செஞ்சிடலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய கிறிஸ்பியான ரொம்பவே டேஸ்டான பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக சீஸ் வருதுன்னு பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டாக சொல்லுங்கள். தேங்க்யூ.